அன்பார்ந்த நண்பர்களே, பெரியோர்களே, ஈகிள்ஸ் வாஸ்துவின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற, இன்றைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பிலே வெற்றி பெற்றிருக்கிற இளம் முதல்வர் ஜோசப் பெசே அவர்களுக்கு நமது அன்பான வாழ்த்துதலையும் ஆசியையும் உங்கள் சார்பாக வழங்குகிறேன். அவர் நீடூழி வாழவும் நல்லாட்சி தரவும் இறைவனை வேண்டிக் கொள்வோம். அடுத்ததாக அவர் செய்த ஒரு நல்ல காரியம், மிக அற்புதமான காரியம். அவருக்கு விருப்பமான, அவருக்கு நம்பிக்கை இருக்கிற ஒரு ஜோதிடரை, பண்டிட் வெற்றிவேல் என்கிற ஜோதிடரை முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்திருக்கிறார்கள். அற்புதமான காரியம், யாரும் செய்ய துணியாத காரியம். நாட்டுக்கும் அவருக்கும் நல்லதாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அவருக்கும் மக்களுக்கும் இடையிலே சரியான செய்தி வெளியீடு வர வேண்டும் என்பதற்காக, அதிகாரிகளோடு இணக்கமாக போக வேண்டும் என்பதற்காக, இப்படி எல்லா துறையும் இணக்குகின்ற தரையிலே ஒரு அற்புதமான மனிதரை நியமித்திருக்கிறார்கள். அவருக்கும் நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அதனை பொறுத்துக் கொள்ளாத இந்த ஊடகம், குறிப்பாக சமூக ஊடகங்கள், குறிப்பாக சில நல்லவர்கள் இதையே தொழிலாக கொண்டிருக்கிற, மக்களுக்கு உபதேசம் செய்வதையே தனக்கு தொழிலாக எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள் தான் ஜோதிடத்தை இழிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன் ஜோதிடம் இவர்களுக்கு எந்த வகையில் இழிவானது என்று எனக்கு சொல்ல முடியவில்லை. இயேசு பிறந்த காலத்திலே இந்தியாவிலிருந்து 3 ஆண்டு காலம் நடந்தே இங்கிருந்து சென்ற ஜோதிடர்கள் தான் இங்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் உலகம் புகழ வாழ்வான் என்று ஒரு வார்த்தையை உருவித்து வந்தார்கள். இது பைபிளிலே இருக்கிற காலம். ஆக இயேசு பிறந்த காலத்திலேயே ஜோதிடத்துக்கு ஆதாரம் இருக்கிறது, அற்புதமான செய்தி இருக்கிறது. அதனை இந்த மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நீங்களோ அதனை புரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ள திராணி இல்லாத காரணத்தால், புரிந்து கொள்ள சக்தி இல்லாத காரணத்தால் அதை மோசம் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். நரிக்கதை சொல்வார்களே, எட்டாத பலம் கிட்டாதாயின் சீச்சி என்று உதவி சொல்வோம். அதே போல உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத காரணத்தால் இந்த சாஸ்திரத்தை மோசமாக சொல்லுகிறீர்கள். காலம் காலமாக நீங்கள் இதையே தொழிலாக எடுத்துக்கொண்டு இப்படியே பேசி பேசி மக்களை மழுங்கடித்து இந்த துறையை மோசமாக கேவலமாக பேசியிருக்கிறீர்கள். ஏன் மற்ற துறைகள் மட்டும் சிறப்பானதானா? அற்புதமான விஞ்ஞான துறையிலே கூட ஒரு மோசமானவர் இருந்தார், அதை கூட இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருந்தது. அதுக்காக விஞ்ஞானம் சேரா மோசம் என்று சொல்லவில்லை. அந்த ஒரு நபர் வேசமானவர், செக்ஸ்புகல் டாக்டர் கூட இருந்தார். அதனால் டாக்டர் துறையை நாம் மோசமாக சொல்லுகிறோம்? இல்லை. பத்திரிகை துறைகளே மோசமானவர்கள் இருக்கிறார்கள், அதுக்காக பத்திரிகையே மோசமாக சொல்லுகிறோம் அப்படியெல்லாம் சொல்வதில்லை. எந்த துறையிலும் நல்லவர்கள் இருப்பார்கள், கெட்டவர்கள் இருப்பார்கள். இது ஒரு துறை, இதில் ஒரு ஆன்மீகமான துறை. ஆன்மீகம் சார்ந்து உலகத்தை இயக்குகின்ற ஆயக்கலைகள் 64 ஒன்றாக இருக்கின்ற ஜோதிடத்தை நீங்கள் எல்லாம் மதிக்காவிட்டால் பரவாயில்லை, மிதிக்க தயாராக. இது இதுவரைக்கும் நீங்கள் செய்திருக்கலாம். இன்றைய ஆட்சியிலே உங்களுக்கு அது வாய்ப்பு இருக்காது என்று நம்புகிறோம். அதையே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு கூட இது வரலாற்று படை, சரித்திர படை என்றெல்லாம் முழங்கி இருக்கிறீர்கள், சங்கே முழங்காக முழங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் 2 மாத காலமாக உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சுக்கள், ஒருவருக்கு ஒரு உரசிக்கொண்டது, ஒருவருக்கு ஒரு கேவலப்படுத்திக் கொண்டது, இதையெல்லாம் பரவாயில்ல மோசமாக போய்விட்டது ஜோதிடத்துறை. எவ்வளவு கேவலமானவர் நீங்கள்! அப்படிப்பட்ட உங்களிலும் கேவலமான உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார். அவ்வளவு மோசமான நடவடிக்கை இந்த நிமிடம் வரை உங்கள் நடவடிக்கைகள் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு டாக்டரிடம் போகிறோம், டாக்டர் நமக்கு வைத்தியம் செய்கிறார், சிறப்பாக செய்கிறார். அப்படி வீட்டிலே பேசிக்கொண்டு போது அந்த வீட்டமா சொல்லுவார்கள், டாக்டருக்கு ஊசி ஓட தான் தெரியுங்க, ஊருகா வாங்க தெரியுங்கிறாங்க. அப்ப அவர் மோசம் என்று சொல்லுவீர்களா? அவர் கட்டத்துறையில் அவர் சரியாக இருக்கிறார். இது போலவே வக்கீல் சட்டத்தை படித்திருக்கிறார்கள். அவர் பையனை கூட சந்தேகமா பார்க்கிறார், பையன் சந்தேகப்பட்டிருப்பான், சங்கடப்படுவான். இந்த டாக்டர் வக்கீல வீட்டில் வந்து வக்கீல் எல்லாத்தையும் கேள்வியாக்குறான்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலும் அவனுடைய துறையை வெற்றிகரமாக கண்டிருக்கிறார்கள், கையாண்டிருக்கிறார்கள், அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களால் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஜோதிடம் மட்டுமல்ல, ஜோதிடம் தான் எல்லா துறைக்கும் தாய் வீடு. உண்மையை சொல்ல போனால் டாக்டருக்கு படிக்க வைத்தது ஜோதிடராக இருப்பான், வக்கீல் தொழில் துவைக்க வைத்தது ஜோதிடராக இருப்பான், ஒவ்வொரு கல்யாணம் செய்ய வைத்தது ஜோதிடராக இருப்பான். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஜோதிடம் கலந்தால் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அதை மறந்துவிட்டு நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதும், அதை புறக்கணிப்பதும், நாட்டுக்கு செய்யும் கெடுதலுக்கு நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள். அந்த கெடுதல் தோற்றுவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். முதலில் எப்போது ஒரு நல்லவர், ஒரு வல்லவர், ஒரு சரியான நபர், நாட்டுக்கு நல்லது என்று அக்கறையோடு ஒருவர் முதலமைச்சராகி விட்டாரோ, அத்தனை பேருடைய தாழ்ச்சியையும் வீழ்ச்சியையும் மீற்றி, ஏன் அவரை கூட செய்தீர்களே, நடிக்க தெரிந்தால் நாடாளு தெரியும் என்று கேட்டீர்களே, இன்றைக்கு ஒரு நாடாளு இதுக்காக என்ன செய்ய போகிறீர்கள்? அதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே இப்படியெல்லாம் தவறுகளை சொல்லாதீர்கள். எல்லா துறையும் போல ஜோதிடம் ஒரு துறை. அந்த ஜோதிடம் தான் ஏன் முன்காலத்திலே ஒவ்வொரு அரசவையிலும் அரசருக்கு நிகராக அரச மத குருமார்கள், ஜோதிடர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட எடுத்துக்கொள்ளுங்கள், ஒவ்வொரு மதத்திலும் மத குருமார்கள் இருக்கிறார்கள். அவர் சொன்ன நாளில் வழிபாடு நடக்கிறது. அதுதான் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. அதில் விடுகிறார்கள். இதை நீங்களும் பார்த்துக் கொள்கிறீர்கள். அதையெல்லாம் குற்றம் சொல்வதில்லை. இதை மட்டும் சொல்வது என்பது உங்களுக்கு ஊருக்கு கிடைத்தவன் பிள்ளையாக ஆண்டி என்று ஒரு பழமொழி உண்டு. அதனைப் போல நீங்கள் எல்லோரையும் கேவலப்படுத்துவதற்கு முதலாக கிடைத்தது உங்களுக்கு இதுதான். மக்களை நாசப்படுத்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்கலாம். அதனுடைய விளைவாகத்தான் சொல்லுகிறீர்கள். ஏன் நீங்கள் விளையாடு செஸ் போட்டியிலே கூட, செஸ் கட்டத்திலே கூட, ஒரு சதுரங்கத்திலே கூட பிஷப் இருக்கிறார். மன்னருக்கு, ராணிக்கும் ராஜாவுக்கும் அடுத்ததாக இருபுறம் இருப்பது பிஷப் தான். அப்போது பழைய கால போர் முறையிலே கூட
அந்த செஸ்னுடைய நோக்கம் அதுதானே, போர் தானே, சோல்சரை வழிநடத்துகின்ற திறன் தானே. அந்த போர் முறையிலே கூட மத குருவுக்கு அங்கே இடம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே ஜோதிடம் மதிக்கப்பட்டிருக்கிறது, ஜோதிடம் வாழ வைக்கப்பட்டிருக்கிறது, ஜோதிடத்தால் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் அது குத்தி காட்டுறது. எனவே இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இதில் இருக்கிறது உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டு நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக எதை வேண்டுமானும் கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். மோசமாக சொல்வது சுலபமான வழி என்பதற்காக உண்மையை சொல்வது நிரூபிக்க வேண்டும், பொய் என்று சொல்லிவிட்டு போவன் ஓடி விடுவான். அந்த அடிப்படையில் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே அது போன்ற வார்த்தைகளை நீக்கிவிட்டு இது போன்ற வெட்டி வேலைகளை நீண்டிவிட்டு நல்ல அரசாங்கம் செய்வதற்கு, நல்லவர்கள் யோசனை செய்வதற்கு, நியாயமான வழிபாட்டுக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல நேரத்திலே உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த காணொலி நேயர்களுக்கும் வாஸ்து அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புடைய மொழிக்கு இலக்கணம் தேவை, இசைக்கு ராகம் தேவை, அதுபோலவே வாழ்க்கைக்கு வாஸ்து தேவை. அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.